முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தான் தெரியும்னு ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் சொல்கிறாரு. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தான் தெரியும். பேப்பர் படிக்கிறதெல்லாம் யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது பாருங்க. எங்கள் தலையெழுத்து திமுகவுக்கு வந்த தலையெழுத்து. அம்மையார் ஜெயலலிதா போய் பேசுறதுக்கு போய் உட்காடுறாங்க, திறந்தெல்லாம் விட முடியாதுன்னாங்க. வெச்ச கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு அந்த மாதிரி எழுந்து வந்தாங்க. அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு. அது நீங்கள் கொடநாட்டுக்கு போய் அவமானப்பட்டது தனிப்பட்ட நடிகர் விஜய். நீ அவமானப்பட்டான்னா எங்களுக்கு அவமானப்படலைன்னா எங்களுக்கு என்ன ஆகுது? கை கட்டி நின்னான்னா இல்லைன்னா காலை சாஸ்தாங்கமாக இருந்தால் எனக்கு என்ன இருக்குது? ஏன் முதலமைச்சர் இன்னொருத்த காலில் விழக்கூடாது? நீ இன்னும் பெருசாக தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே நெருங்கி அதெல்லாம் கிடையாது. உன் கம்பீரம் குறையக்கூடாது. நீ குறைஞ்சா எனக்கும் குறைஞ்ச மாதிரி அர்த்தம். ஏன்னா காங்கிரஸ் உங்கள் அலையன்ஸில் இருக்குது, நீங்கள் நெருக்கடி கொடுக்க விரும்பலை. அங்கே போனால் சக்ஸஸ் ஆகாது. அதுக்கு தான் சிவகுமார் சொல்கிறார், வந்துடாதீங்க, வந்தால் அசிங்கமாயிடும் அப்படின்ட்டு. ஏன் பிரதமரை பார்க்குறதுக்கு ஏன் போகல? இது பேர்னிங் இஷ்யூ இல்லையா? கடிதம் எழுதியிருக்காரு. கடிதம் எடுத்து தூங்கிட்டாரா? நான் கேட்டதில்ல, அவரு தான் கேட்டது. நாங்களாவது ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துக்கிறோம். 6 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் ஆகிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் முதல் முறையாக உலக வரலாற்று. நாங்கள் 6 மணிக்கு மேலே கிடைக்க மாட்டோம், 6 மணிக்கு மேலே பேசக்கூடாது. ஸோ வாட் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வாட் யூ ஆர் சேயிங் அப்படின்னு கேட்டார்னா, நான் முதலமைச்சர் இங்கே உட்காந்துருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிரதமர் பேசிட்டார்னா, வாட் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் வாட் யூ வாண்ட் டு சே அபவுட் இட் அப்படின்னு கேட்டார்னா, வாட் மிஸ்டர் திருச்சி சிவா, வாட் மிஸ்டர் பாலுஜி, என்னடா இது முதலமைச்சர் நான் தான், ஆனால் இங்கே சுற்றி பேசுகிறதெல்லாம் இருந்தாலும் யார்கிட்டயே பேசிங்கிற பிரதமர் நம்மளை 10 பேசி மதிக்கல. மற்றவங்களை விட்டுருப்பா, நம்ம சட்டமன்ற உறுப்பினர், நம்ம தாவேக்கா உறுப்பினர்களே நம்மளை மதிக்க மாட்டானே நாளைக்கு. ஐயோ அண்ணனுக்கு ஒன்றும் பெரிய மரியாதைலாம் கிடையாது போட்டுங்க, டம்மி பீஸை தான் உட்கார வச்சுக்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா, உண்மையாகவே அதே நினப்பில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யறதுக்கு கமிஷனரை சிட்டி கமிஷனர் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் அவருக்கு இதான் வேலையான்னு கேட்டார். எங்கள் தலைவர் கேட்டார், ஏங்க சிட்டி கமிஷனர் ஏங்க அங்கே வந்தார் பாவம், அவரோட ஒர்க் லோடு என்ன, அவரோட பொசிஷன் என்ன, இஸ் ஈக்குவல் டு டிஜிபி, இது அவசியமே இல்லையேன்னு கேட்டார். ஆமாம், அன்னைக்கு கான்வர்சேஷன் சொல்கிறார், கமிஷனர் வந்தாரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்றாரு. ஆமான்றார். நீ கரெக்டாக சொல்லுன்றார். ஆமாங்கன்னு அப்படின்னு அவர் பேரையே சொல்கிறாங்க. அமல்ராஜ் சாரே வந்திருந்தார் அங்கே அப்படின்னு. அவர் ஏன் வந்தார்? அவரெல்லாம் ஒரு டிஜிபி ரேங்குங்க அப்படின்றார். ஐயோ அவரெல்லாம் இதுக்கெல்லாம் வரக்கூடாது, வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுறார். ஆனாலும் ஏதோ அவங்க வந்தாங்க, அதை நம்ம தப்பாக சொல்ல வரல, நம்ம கருதியது அப்படி. ஆனால் இன்னைக்கு ஒரு முழு சட்டமன்றம் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. ஒரு காரசாரமான விவாதமும் நடந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் விவாதங்களை உள்ளேருந்து பார்த்தவன், இந்த காரசாரங்களுக்கு மேலாக பார்த்தவன். அம்மையார் ஜெயலலிதா உட்காந்துக்கிட்டு காரசாரத்தை பார்த்தவன் நான். எவ்வளோ டஃப் நாங்கள் கொடுத்துருப்போன்றதெல்லாம் நாங்கள் பார்த்தவங்க நாங்கள். அதனால் எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. பொதுமக்கள் பார்வையில் கேளுங்க நீங்கள் வேணா, பொதுமக்களுக்கு ஒன்றா தெரியாது. ஏன்னா இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு அவங்க பார்க்கலாம் ஆச்சரியமா, ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னு. அப்போ நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை 2 முறை பார்த்தவன், எனக்கு நல்லாவே தெரியும் விவாதங்கள் எப்படி நடக்கும், காரச்சாரம் நடக்கணும். ஆனால் இது காரச்சாரம் மட்டும் இல்லை, இது அர்த்தமற்றதெல்லாம் நடந்து இருக்கிறது, அர்த்தமற்ற கேள்விகள்லாம் பேசப்பட்டிருக்கு, அர்த்தமற்ற இடையூறுகள்லாம் நடந்து இருக்கிறது. இதில் என்ன பெரிய இது? பேப்பர் படித்தா முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தான் தெரியும்னு ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் சொல்கிறாரு. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா தான் தெரியும்னு. பேப்பர் படிக்கிறதெல்லாம் யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது பாருங்கள். எங்கள் தலையெழுத்து திமுகவுக்கு வந்த தலையெழுத்து. விவசாயிகளை பாதுகாக்கணுன்றதுக்காக கேட்டால் கேள்வி, நிவாரணம்னாலே என்னன்னு தெரியாமல் திட்டங்கள் அறிவிச்சதில் அறிவிச்சிருக்கேன் படித்து பார்த்தீங்களான்னு கேட்குறதெல்லாம் ஒரு பெரிய பதிலா எனக்கு தெரியல. நான் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்மந்தமாக ஏன் போகணும்னு சொன்னீங்க, அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தணும்னு சொல்கிறோம், உங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சி உள்பட போகக்கூடாதுன்னு சொல்லுது, ஒரு புரிதல் வேணுன்றாங்க. இது எதுக்குமே பதில் இல்லை, சினிமா டைலாக் மாதிரி பதில் சொல்லிகிட்டு இருக்குது. இங்கே என்ன யாருன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? இவர் நான் போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னதுக்கு
நீதிமன்றத்தில் ஆல்ரெடி வாதம் வச்சாச்சு. ஸோ அவங்க தரப்பில் நீதிமன்ற வாதத்தின் மூலமாக அவங்க நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிற மாதிரியே தெரியல. நீதிமன்றத்தையே மதிக்காதவங்க எதிர்பார்த்தியை எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக சொல்ல வர்றேன் என்னன்னா, இது வந்து இட் இஸ் நாட் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் கர்நாடகா. கர்நாடகாவோட சொத்தை கேட்க போல, இல்லை கர்நாடகா காவிரியோட உரிமையாளர் அல்ல. இந்த ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டம் தான் உரிமையாளர். நதிகள் யாருக்கு சொந்தம்னா தேசியமயமானது. அது வந்து ஒரு மாநிலத்துக்கு சொந்தமானது அல்ல. இது உறுதியாக சொல்லப்படுற ஒரு விஷயம். அந்த வகையில் இது தாவாவாக வருது, வழக்காக வரும்பொழுது இவர் ஒரு பார்ட்டி, இவர் ஒரு பார்ட்டி, கர்நாடகா ஒரு பார்ட்டி, தமிழ்நாடு ஒரு பார்ட்டி, ரெண்டு பேரும் ஒவ்வொரு பார்ட்டி. இவர் ஓனரு, நான் வந்து ஐயோ பிச்சை கொடுக்குதுன்னு கேட்கறதுக்கு வரல. உனக்கும் உரிமை, எனக்கும் உரிமை. இது நதிநீர் சட்டம் சொல்லுது. இதில் என்ன பிரச்சனை, தீர்க்க முடியுமா? முடியாதுன்னா வா போகலாம் நீதிமன்றத்துக்கு. அப்படி போய் வந்து அதுக்கு ஒரு ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் அமைச்சு அதில் விவாதிக்கப்பட்டு அதில் நியாயமான கருத்துக்கள் எல்லா கருத்துக்களும் வைக்கப்பட்டு வாதங்கள் வைக்கப்பட்டு கடைசியாக கண்டுபிடிச்சி இதான் அப்படின்னு கொடுத்து அந்த தண்ணி எப்படி கொடுக்குறதுக்குன்றது ஸ்கீம் வேணும்னு கேட்பாங்க. அந்த ஸ்கீமை டிசைன் பண்ணி கொடுக்க வேண்டியது யாரானா நீதிமன்றத்து மூலமாக மழை நீருடைய கணக்கெடுப்பை வைத்து காலநிலைகளுக்கு ஏற்ப சூழல்களுக்கு ஏற்ப இந்தந்த மாதம் இவ்வளோ வரும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் விநியோகிக்கணும்னு சொல்கிற ஒரு உத்தரவை வழங்குது. அப்போ அவர் உரிமையாளர், நான் வேலைக்காரனோ இல்லை கையேந்திரனோ இல்லை. இது வந்து வி போத் ஆர் சேம். ரெண்டு பேரும் தாவா கூறியவங்க, ரெண்டு பேரும் பிரச்சனை கூறியவங்க, ரெண்டு பேருக்கும் உரிமையாளர்கள், ரெண்டு பேர்த்துக்கும் தேவை இருக்குது. நான் மட்டும் தான் இல்லை, பக்கம் இருக்கிற பாண்டிச்சேரிக்கும் கேரளாவுக்கும் கூட இருக்குதுன்னு. அப்போ நாம் போய் அங்கே நின்னால் முதல் விஷயம் உரிமையாளர் அவருன்னு நீங்கள் நிர்ணயிக்கிறீங்களா? ரெண்டாவது விஷயம், ஒருவேளை அப்படி ஒரு ரெண்டு முதலமைச்சர் உட்காந்து பேசுகிறது மினிட்ஸ் வருமா வராதா கேட்குறது வேறு. எங்களுக்காக உதவுங்கன்னு நான் ஃபோனில் கூட கேட்குறேன். நான் இதுக்காக அமைச்சர் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அனுமதிச்சா சொல்லி கூட கேட்கலான்னு வேறு. நான் போய் உட்காந்து அங்கே பேச ஆரம்பித்தா மினிட்ஸ் உண்டா இல்லையா? உண்டு. மினிட்ஸ் வந்துச்சுன்னா அது நீதிமன்றத்தையோ தீர்ப்பாயத்தினுடைய ட்ரிபியூனலுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகணுமா ஆகாதா? அப்போ ஏற்கனவே பெற்று வச்சிருக்கக்கூடிய தீர்ப்புகளுக்குள் இந்த மினிட்ஸ் போய் ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதா? இந்த முறை நீங்கள் போய் பேசுனீங்க, அடுத்த முறையில் இனிமேல் பேசுங்க, எங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ எதுலேயுமே கவனமாக இருக்கணும். நீதிமன்றம் சொல்லி அம்மையார் ஜெயலலிதா போய் பேசுறதுக்கு போய் உட்காடுறாங்க, திறந்தெல்லாம் விட முடியாதுன்னாங்க. வச்ச கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு அந்த மாதிரி எழுந்து வந்தாங்க. நான் போய் என் ஃப்ளைட்டில் போய் நான் என் ஊரில் குடிச்சிடுறேன் போடான்னு சொல்லிட்டு எழுந்து வந்தது அந்தம்மா. அப்போ நீதிமன்றம் சொல்லிச்சு, இனிமேல் நான் உங்களை போக சொல்ல சமரச பேச்சுக்கு. நீதிமன்றம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அவங்க சொல்லி தான் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் போனோம், நாங்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டோன்னு வாதம் வச்ச போது இனிமேல் நீதிமன்றம் பேச்சுவார்த்தைக்கு போ என்று வலியுறுத்தாது. இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்குங்கன்ற. பரவாயில்ல, புதுசு, யார் முன்னாடி இருந்தாங்களோ அவங்கள கேட்டு தெரிஞ்சுங்க, தப்பு ஒன்றும் கிடையாதுன்றோம். அதுக்கும் தயாராக இல்லை. ஆல் பார்ட்டி மீட்டிங்னா என்னன்னு தெரியல. அறிவாளிங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு உட்காந்துட்டாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்னா என்ன? சட்டப்பேரவையில் வந்துட்டாங்க, பேசிட்டோம், தீர்மானம் போட்டோம், அப்புறம் என்னத்துக்கு ஆல் பார்ட்டின்னு கேட்குறாரு அறிவாளிங்க. அங்கே நிறைய அறிவாளிங்க முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க. எப்படி இது? ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் மட்டும்தான் சட்டமன்றமா? இல்லை சட்டப்பேரவையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய கட்சிகளா? 2016 அதிமுக ஆட்சி, எதிர்கட்சியில் திமுக, காங்கிரஸ் ஒரு 8 சீட்டு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் தமிழ்நாட்டோட அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிடலாமா? கலைஞர் வருத்தப்பட்டு சொன்னார், 2016 சட்டப்பேரவைக்குள் பொது உடைமை இயக்கமான சிபிஐ சிபிஎம் உள்ளே வரவில்லை. இந்திய துணைக்கண்டத்தில் முதல் தேர்தலிலிருந்து இடம்பெற்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டி இடம்பெறாத சட்டப்பேரவை அது, வருத்தப்படுகிறேன்னு சொன்னார். இதுக்கும் எப்போ நின்னார், எங்கே நின்னாங்க தெரியுமா? அவங்க மக்கள் நல்ல கூட்டணி போட்டு திமுகவோட வெற்றியை பாதிப்பதற்காகவே ஆட்சி அமைக்காமல் போகிறதுக்கு பெரிய வித்திட்டவங்களே அவங்களாம் தான். கோபம் வரணும், இவங்க தான் ஏன் நம்ம வெற்றியே கெடுத்தவங்கன்னு. ஏன்னா 1% ஓட்டில் போச்சு, ஒரு 30 சீட்டில் தான் நாங்கள் போனோம்.
கோவப்படல, ஆனால் வருத்தப்பட்டார். ஏன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி உள்ளே இருக்கணும்யா, காலகாலமாக இந்திய விடுதலைக்காக போராடின காலத்துலேருந்து போராடிக்கிட்டு இருக்க கட்சியை அவங்க உள்ளே இல்லையே ஏன்னு வருத்தப்பட்டார் கலைஞர். அப்போ இன்றைய எங்களுடைய தலைவர் அதே மாதிரி வலியுறுத்தி அதை வருத்தப்பட்டு சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி கூட வேணாவா? இன்றைக்கி விசிக்கு இடம் பெற்றிருக்கு, அவங்க வர வேணாவா? அதில் இன்றைக்கி இந்தியன் யூனிவர்சிட்டிக்கு அப்போ வந்துட்டோம் நாங்கள். மனிதநேய மக்கள் கட்சி அது உள்ளே இல்லை, அப்போ அவங்க வர வேணாவா? மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளே வர வேணாவா? தமிழக வாழ்வு உரிமை கட்சின்னு சொல்லி வேல்முருகன் போன முறை சட்டப்பேரவையாக இருந்தார், உறுப்பினர் இருந்தார், அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அவங்க வர வேண்டாமா? அவங்க பங்களிப்பு தேவையில்லையா? புரட்சி பாரத கட்சி இருக்குது, ஜெகன்மூர்த்தி, அவங்களாம் வர வேண்டாமா? ஏன் நாம் தமிழர் கட்சி சார்ந்து வர வேணாமா? இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க. இதை விட முக்கியம், கடந்த ஆண்டுகளில் ஒரு ஆண்டுக்கு முன்பாக தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்துருக்குதுன்னே மக்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனால் அதையும் அந்த கட்சியும் அங்கீகரித்து தொகுதி மறுவரை சீரமைப்பு குறித்து அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்ட போது அதுலேருந்து புஷியானந்த் வந்து கலந்துக்கினார். அப்போ அவர்னா சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்களா அந்த கட்சியில்? அவங்களே அடைச்சி கருத்து கேட்டப்பட்டுதா இல்லையா? அப்போ அனைத்து கட்சி கூட்டம்னா என்னன்னே தெரியாதவங்களெல்லாம் ஆட்சி கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. அப்போ அதாவது கட்சிகள் என்பது, அரசியல் கட்சிகள் என்பது மக்களோடு தொடர்புடையது, மக்களுக்காக உள்ளது. அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இருக்கலாம். ஓட்ஸை வச்சுட்டு ஒரு அரசியல் கட்சிகளை நிர்ணயிக்கக்கூடாது. ஓட்டுகளையே கடந்து அவங்களுடைய மக்களோட ஊடாடல், மக்களுடைய கருத்தறிதல், எல்லாத்துக்கும் மேலே அவங்கக்கிட்ட ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அந்த பெர்செப்ஷனை நம்ம உள்வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒட்டுமொத்த ஒரு என்ன சொல்கிறது, ஒருமித்த கருத்தை உருவாக்குதல், ஒரு ஒற்றுமையை உருவாக்குதல், தமிழ்நாட்டுக்கான பலத்தை நாங்கள் எல்லாரும் கன்சாலிடேட்டாக இருக்கோன்றதை காட்டுறதுக்கு இவ்வளோ விஷயங்களை முன்னிட்டு தான் அனைத்து கட்சிகள் கூட்டங்கள் நடத்துவது என்பது வழக்கம். அதை போன முறை நடத்தின போது நீ வந்து கலந்துக்கிட்டீங்களே, ஏன் வந்து கலந்துக்கிட்டீங்க? அப்போ தமிழ்நாட்டு மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு தானே நீங்களும் வந்தீங்க. அப்போ அதே மாதிரி மற்ற கட்சிகளும் கலந்துக்கணும்ல. அரசியல் கட்சி என்பதற்கும் சட்டமன்றத்தில் உள்ள இருப்பவர்களுக்கும் வேற்றுமை இருக்குது. சில நேரங்களில் வந்து கட்சியோட இப்போ நான் கேட்குறேன், எங்கள் தலைவர் விடுங்க, பொதுச் செயலாளர் வந்து திரு துரைமுருகன் வந்து தொடர்ந்து வந்து பொதுப்பணித்துறையில் கையாண்டிருக்கார். போன முறை நீர்வளத்துறை, இந்த மேகதாது இஷ்யூவில் பயங்கரமாக தெரியும், காவிரி நதிநீர் இஷ்யூவில் தொடர்ந்து அவருக்கு விஷயங்கள் தெரியும். இப்போ அவர்கிட்ட ஒரு கருத்து கேட்கணும், அவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது நியாயமாக காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு. தலைவர் என்ன பண்ணுவார், ஆனால் நீங்கள் போங்கண்ணே, உங்களால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், இங்கேருந்து இவ்வளோ தூரம், இங்கேருந்து எவ்வளோ தூரம், பிலிகுண்டுலேருந்து எவ்வளோ, பிலிகுண்டி தான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட்டு, அங்கேருந்துட்டு வந்து ஒகேனக்கல் வழியாக வந்து மேட்டூர் அணைக்கு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, மேட்டூர் அணையில் இதை வந்து எவ்வளோ லெவல் வரைக்கும் வந்தால் அது நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி தரும், அங்கே இருக்கிற மயிலாடுதுறையில் இருக்கிற பூம்புகார் வரைக்கும் தண்ணி போய் சேருமா, எல்லா விஷயமும் அவர் அத்துப்படி. இப்போ அவர் கருத்து, அவருடைய அனுபவம் எதுவும் உங்களுக்கு வேண்டாம். இப்போ இருக்கிற நான் என்ன கேட்குறேன், சட்டப்பேரவைக்குள் பல கட்டுப்பாடுகள் இருக்குது. அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஈக்குவலாக உட்காந்துட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். எல்லாரும் கருத்து தெரிவிக்கிற உரிமையோடு உட்காந்துருக்க இடம். இங்கே உட்காந்து ஸ்பீக்கர் நீங்கள் போதுங்க அப்படின்னு வரும். அப்போ ஒருத்தர் கருத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளை கர்டைல் பண்ணுறது வேறு. ஸ்பீக்கருக்குன்னு உள்ள கண்ட்ரோல் உள்ள இடத்துல எல்லாரும் உள்ளே வர முடியுமா? எல்லாரும் ஃப்ரீயாக கருத்தை சொல்ல முடியுமா? சொன்னோடனே நீங்கள் முதல்ல நீக்கப்படுதுன்னுவீங்க. அது சட்டப்பேரவைக்குள்ளற மாண்புகள். நான் அதுக்குள்ளே நான் வரல, கமெண்ட் பண்ணல. பட் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படி இருக்காதுல்ல. அப்போ அதுக்கான காரணங்களோடு சொல்லுவார், நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன்னுவார். அந்த ஸ்டாண்டுங்களே டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ அந்த விஷயங்களை உள்வாங்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆளுங்கட்சிக்கு உண்டா இல்லையா? அதை சொன்னால் அதை பற்றி கூட்டுறதை பற்றி தெரியல, அது அதுக்கான பதில் சொல்ல. ஏன் நீங்களாக வந்துட்டு போகிற கர்நாடகான்னு சொல்கிறீங்க? நீங்கள் கொடநாட்டுக்கு போன மாதிரி நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு, அது நீங்கள் கொடநாட்டுக்கு போய் அவமானப்பட்டது தனிப்பட்ட நடிகர் விஜய். நீ அவமானப்பட்டான்னா எங்களுக்கு அவமானப்படலைன்னா எங்களுக்கு என்ன ஆகுது? கை கட்டி நின்னான்னா
இல்லைன்னா காலை சாஸ்தாங்கமான்னு இருந்தால் எனக்கு என்ன இருக்குது? ஏன் முதலமைச்சர் இன்னொருத்த காலில் விழக்கூடாது? நீ இன்னும் பெருசாக தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே நெருங்கி அதெல்லாம் கிடையாது. உன் கம்பீரம் குறையக்கூடாது. நீ குறைஞ்சா எனக்கும் குறைஞ்ச மாதிரி அர்த்தம். நாங்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் தான். ஆனால் எனக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சேர்த்து முதலமைச்சர் நடிகர் விஜய் தான். அவர் போய் ஒருத்தர் காலில் விழுந்து எழுந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் மரியாதை இல்லை. அதில் ஒருவேளை அவங்க அவமானப்படுத்தினாங்கன்னா அட காலில் விழுந்து தண்ணி கொடுத்தா கூட பரவாயில்ல, அதெல்லாம் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சா மட்டும் பரவாயில்லையா? அப்போ எங்களுக்கெல்லாம் அவமானம் இல்லையா? அது எங்களுக்கு தான் அவமானம். நாங்கள் பார்க்குறோம். இது எங்கே நீ உன்னோட டிப்ளமேசியை காட்டணுமோ அங்கே காட்டுங்க. உங்கள் டிப்ளமேசி அங்கே காட்டுறன்றதெல்லாம் பொய். ஏன்னா காங்கிரஸ் உங்கள் அலையன்ஸில் இருக்குது. நீங்கள் நெருக்கடி கொடுக்க விரும்பலை. அங்கே போனால் சக்ஸஸ் ஆகாது. அதுக்கு தான் சிவகுமார் சொல்கிறார், வந்துடாதீங்க, வந்தால் அசிங்கமாயிடும் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே போய் ஒரு நெருக்கடி கொடுக்காது. அப்போ என்ன ஆகும்? அடுத்த கேள்வி, காங்கிரஸோடு நீ அலைன்ஸ் வச்சுட்டு இருக்க, அங்கே போனால் இப்போ என்ன உன்னை மதிச்சாங்களான்னு கேள்வி வரும். டு அவாய்ட் இட் அவர் வந்து இதை பண்ணுறாரு. சரி, காங்கிரஸ் முதலமைச்சர் பார்க்கவும் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் போகிறேன்னு ஒரு முயற்சி எடுத்தார். அவர் வேணான்னார். ஏதோ ஒன்று நடந்துச்சு, முடிஞ்சிச்சு. ஏன் பிரதமரை பார்க்குறதுக்கு ஏன் போகல? இது பேர்னிங் இஷ்யூ இல்லையா? கடிதம் எழுதியிருக்காரு. கடிதம் எடுத்து தூங்கிட்டாரா? நான் கேட்டதில்ல, அவரு தான் கேட்டது. கடிதம் எழுத்து தூங்கிடுவாங்களா? அவர் தாங்க கேட்டார். முதலமைச்சர்னா என்னன்னு நினச்சின்னு இருந்தார். அவர் சினிமாவில் வந்து சீன் போடுவாங்களா, அந்த மாதிரி சீன் நினச்சிக்கினார். முதலமைச்சரே போவார், முதலமைச்சரை அடிப்பார், முதலமைச்சரை சண்டை போடுவார். முதலமைச்சர் கூட சண்டை போடலாம் தெரியுங்களா? சினிமாவில் என்ன ஒன்றா பண்ணலாம். போலீஸை நிற்க வச்சுட்டு இவரே வந்து குற்றவாளியெல்லாம் ஓடி போய் துரத்தி போய் பிடிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் குற்றவாளி அவர் கட்சியிலே வச்சுங்கிறாரு. அவங்கள போய் அழகாக பிடிக்கலாம். அவர் அதையே பிடிக்க மாட்டேன்றாரு. ஆனால் சினிமாவில் மட்டும் டைலாக்கும் ஜம்ப் பண்ணுறதும் குதிக்கிறதும் பார்த்தா க்ரீன் ஸ்க்ரீன் கட்டிவிட்டு அதுலேருந்து பக்கத்துலேருந்து இதை இங்கேருந்து இப்படி குச்சிட்டு மேலே 36வது மாடியிலேருந்து குச்சா மாதிரி காட்டுறாங்க. இங்கே வந்து உட்காந்த பிறகு தான் தெரியுது, அடப்பாவீங்களா, லெட்டர் தான் எழுத முடியுமா சார்? ஆமாங்க, வேறு என்ன சார் பண்ணுவீங்க? பிரதமரை பார்த்துட்டு இன்னும் ஏன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வயதில் மூத்தவராக இருப்பார். ஆனால் அவர் வில்லனா இவங்க சித்தரிச்சிருப்பாங்க. யார்? பிரைம் மினிஸ்ட்ரு, சீஃப் மினிஸ்ட்ரு, ஏதோ ஒரு கேரக்டர் வயதானவர் இருப்பார். வாடா போடான்னு தான் பேசுவாங்க சினிமாவில். என்னடா இது இவ்வளோ வயசானவர்? ஏங்க நீங்கள் சேர்த்து முறையாங்கன்னு எப்பயாவது ஒரு டைலாக் பார்த்து கேட்டிருக்கீங்களா? இவ்வளோதாங்க கேட்குறேன். நீங்கள் செய்கிறது முறையாங்கன்னு முதலமைச்சர் வயதானவராக காட்டுவார். அவங்க ஈவன் சொல்லப்போனால் முதலமைச்சரோட பொண்ணையே ஒரு சைட் அடிப்பார். நீங்கள் எந்த படத்தை சார் சொல்கிறீங்க? பல படங்கள் இருக்குங்க. அந்த படங்களில் ஒரு முறை கூட அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏங்க என்னங்கன்னு கூட கேட்டிருக்க மாட்டார். டேய் நீங்கள்லாம் அப்படின்னு வரும், டேய் வாடா போடான்னு. அதே போல் பிரதமரையும் சொல்லலான்னு நினச்சிருந்துருப்பார் பொழுது. அந்த நினப்பில் தான் அவரு நான் சொல்லிட்டாரப்ப லெட்டர் எழுட்டு தூங்கிடுறாங்களான்னு கேட்டார். இப்போ நாங்களாவது ராத்திரி 10 மணிக்கு 11 மணிக்கு நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துக்கிறோம். 6 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப் ஆகிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் முதல் முறையாக உலக வரலாற்றில். நாங்கள் 6 மணிக்கு மேலே கிடைக்க மாட்டோம், 6 மணிக்கு மேலே பேசக்கூடாது. இப்போ லெட்டரை எழுதிட்டு சும்மா உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு சிச்சுவேஷன் நான் வந்து இன்னும் சட்டமன்றம் கூடலை, அதுக்கு முன்னிலையில் நான் லெட்டர் எழுதிட்டேன், அது அவரோட கடமை. அண்ட் டிஓ, அது டிஓ லெட்டர்னால் என்னன்னு தெரியுமா? தெரியல அவருக்கு. அது வந்து டெமி லெட்டர்னு வாங்க. அது டெமி அஃபிஷியல் லெட்டர்னால் இட் இஸ் பர்சனலி அட்ரஸிங் டு பிரைம் மினிஸ்டர், பர்சனலி அட்ரஸிங் டு தி சீஃப் மினிஸ்டர், அது மாதிரின்ற ஒரு விஷயங்கள். அவர் லெட்டர் எழுதுந்து நியாயமான அணுகுமுறை, அதான் முறையும் கூட, அதான் செய்யவும் கூட செஞ்சாச்சு. அதுக்கு பிறகு சட்டமன்றம் கூடிச்சு. மேகதாது இஷ்யூக்காக ஒரு தீர்மானமே போடப்பட்டிருக்கு. எல்லா கட்சியும் அதை ஆதரிச்சிருக்கு, திமுக உள்ளிட்டு. திமுக ரொம்ப தீவிரமாக ஆதரிச்சிருக்கு. சில சஜஷன்ஸை கொடுத்தது. நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாங்க, நம்ம ஃபுல் கன்சல்டேஷனாக உங்கள் தலைமையில் வரோம். சரி, நல்லா கவனிங்க. முதலமைச்சர் தலைமையில் திமுக உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் எம்எல்ஏஸ் 234 பேரும் கூட்டிகிட்டு போகலாம். இது வரைக்கும் அப்படி முயற்சி எடுக்கலை. ஒரு பெரிய த்ரெட்டை கொடுப்போம், பெரிய கன்சால்டேஷனை காட்டுவோம்.
ஏங்க தாவேக அரசுக்கு பெருமை வரும், நாங்களாம் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு இவர் உதயநிதி ஸ்டாலினுங்க. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சொன்னாருங்க, நாங்கள் தான் இப்போ ஆட்சியில் இருக்கோம், நீட் தேர்வை எதிர்த்து சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், விலக்களிக்கணும்ன்ட்டு. கவர்னர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு, கொடுக்க மாட்டேன்னு. நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம். எங்களோட வாங்க திரு எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவரே வாங்க, உங்கள் இளைஞரணி மாணவரணி செயலாளரை கூட எங்களோட போராட்டத்தை அனுப்புங்க, நீங்கள் கூட வர வேண்டாம், நாங்கள் ஒன்றா சேர்ந்து போராடுறோம். உங்கள் கன்சல்டேஷன் இதில் காட்டுங்க, உங்கள் வீரத்தையும் வேகத்தையும் தமிழ்நாட்டு மீது மாணவர்கள் மீது காட்டுற அக்கறையை காட்டுங்க. முடிஞ்ச பிறகு, சட்டத்தை நிறைவேற்றிட்ட பிறகு, ஒப்புதலை பெற்று முடிச்சிட்ட பிறகு, இதுக்கு முழு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி நான் டிக்ளேர் பண்ணுறேன்னாரு. ஏன்னா நாங்கள் ஆட்சி, நாங்கள் வெறும் தீர்மானம் போட்டோம், ஆனால் எங்கள் எதிர்கட்சி எங்களுக்கு கூட அவ்வளோ வலிமையாக இருந்து நான் டிக்ளேர் பண்ணுறேங்கன்னாரு. எந்த ஆட்சியோ எந்த முதலமைச்சரோ எந்த துணை முதலமைச்சரோ சொல்லியிருக்காங்களா? ஓப்பன் டிக்ளரேஷன், ஓப்பன் சேலஞ்சு இல்லை, இது ஓப்பன் டிக்ளரேஷன். நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் அதை ஃபுல்லாக கொடுக்குறோன்னு. ஆனால் இப்போ நாங்கள் கேட்குறது எங்களுக்கு கொடுங்கலாம் நாங்கள் கேட்கல, தாவேக அரசுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். நடிகர் விஜய் தலைமையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக வருகிறோம், ஒன்றா போய் பிரதமரை பார்க்குறோம். எவ்வளோ 234 எம்எல்ஏஸ் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா உள்பட மொத்த பேரும் உள்ளே போய் நிற்போம். நாங்கள் இவ்வளோ பேரும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதிகள், இவ்வளோ பேருடைய வாய்ஸ்க்கு ஒரே ஒரு நீங்கள் எங்கள் மேலே கவனம் செலுத்துவீங்களா மாட்டிங்களா? ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லக்கூடிய இந்த கூட்டாட்சி தத்துவத்துவம் உள்ள ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தினுடைய குரலாக நாங்கள் எல்லாரும் ஒன்றா வந்திருக்கோம். எங்களோட நியாயமான கோரிக்கையை இப்படி ஒவ்வொரு ஆண்டும் அலக்கடிக்க விடுறது நியாயமா அப்படின்னு கேட்போன்னு சொன்னால் ஏன் பிரதமரை பார்க்க போகல? ஏன் சார், என்ன ரீசன்? என்ன கேட்குறீங்க? விஜய் அவர்களை கேட்கணுங்க, நடிகர் விஜயை. அவருக்கு தான் தெரியும், அவர் சினிமாவில் பேசுகிற மாதிரிலாம் பிரதமரிடம் பேச முடியாதுன்னு போன முறை தெரிஞ்சிடுச்சு. அடப்பாவீங்களா, இங்கே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் பக்கத்திலலாம் உட்கார வைக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, மொத்தமே இவ்வளோ நிமிஷங்கள் இவ்வளோ நேரம் தான், அதுக்குள்ளே நம்ம எல்லா கன்சல்டேஷனை கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் அவர் கொடுத்துருப்பார், நான் ஒன்றும் அவரை குறைசலாம் இங்கே சொல்ல கிண்டல்லாம் அடிக்கலை. தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் தேவைகள் பிரச்சனைகளை அவர் கொடுத்து சப்மிஷன் பண்ணியிருப்பார். அதில் ஒன்று கொடுமையான ஒரு கோரிக்கை, தமிழ்தாய் வாழ்த்தை நாங்கள் பாடிக்கிட்டான்னு கேட்டார், அது ஒரு கொடுமை. தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டினுடைய அரசு பாடலாக அறிவித்தது திமுக அரசு. அரசு பாடலை நான் பாடிக்கிட்டான்னு கேட்ட முதலமைச்சர் இவர் தான். பிரதமர்கிட்ட நாங்கள் பாடிக்கிறோங்க தமிழ்தாய் வாழ்த்தோம் அப்படின்னு கேட்டார். அந்த கோரிக்கைகளில் 21 கோரிக்கை ஒன்று வச்சார், அதில் அதுவும் ஒன்று. அதனால் அந்த வீர சூரன் அவரை வீராதி வீரனை நானும் பாராட்டுறேன் உங்கள் சார்பில், எல்லார் சார்பும். அதே நேரத்தில் அந்த கோரிக்கைகள் வைக்கிறதும் இவ்வளோ தான்டான்னு நம்ம பிரதமர் எப்படி பார்த்துருப்பாருன்னா, இவ்வளோ தான் தலையாட்டியிருப்பார். அடப்பா இவங்க இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கான் பொழுது, இந்த ஆளுகிட்ட இது மாதிரிலாம் பேசினா அவ்வளோதான் பொழுதுறான்னு அவருக்கு தெரிஞ்சிருது. நம்ம அங்கே போய் உட்காந்து நம்மளை மதிப்பானா மதிக்க மாட்டானான்னு தெரில, என்ன செய்வாருன்னு தெரியலன்றதுக்காக அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அவர் ஒருவேளை வேறு கட்சிகள் மீது அதிமுக கிட்ட என்னங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வாட் யூ ஆர் சேயிங் அப்படின்னு கேட்டார்னா, நான் முதலமைச்சர் இங்கே உட்காந்துருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிரதமர் பேசிட்டார்னா, வாட் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் வாட் யூ வாண்ட் டு சே அபவுட் இட் அப்படின்னு கேட்டார்னா, வாட் மிஸ்டர் திருச்சி சிவா, வாட் மிஸ்டர் பாலுஜி, ஏன்னா பாலு அவர்கள் டிஆர் பாலு அண்ணன் ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போது இவர் எம்பி குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக இருந்து அவர்கிட்ட பல திட்டங்களை நெடுஞ்சாலைத்துறையில் வாங்கினவர்னு எனக்கு தெரியும். தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் எனக்கு நீங்கள் இதெல்லாம் தரலைன்னா அவ்வளோதான், உங்கள் வீட்டுக்கு நான் தர்ணா பண்ணுவேன்லாம் அப்போ ரொம்ப உரிமையோடு போராடி நிறைய ஸ்கீம்ஸ் வாங்கினவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ டிஆர் பாலு அண்ணன் எம்பி அவர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட கேட்டார்னா அதே மாதிரி கனிமொழி அக்கா இருக்காங்க, அவங்களக்கிட்ட பேசிட்டாங்கன்னா, என்னடா இது முதலமைச்சர் நான் தான், ஆனால் இங்கே சுற்றி பேசுகிறதெல்லாம் இருந்தாலும் யார்கிட்டயே பேசுங்கிற பிரதமர் நம்மளை 10 பேச மதிக்கலை. மற்றவங்களை விட்டுருப்பா, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தாவேக உறுப்பினர்களே நம்மளை மதிக்க மாட்டானே நாளைக்கு. ஐயோ அண்ணனுக்கு ஒன்றும் பெரிய மரியாதைலாம் கிடையாது. போகுதுங்க
டம்மி பீஸை தான் உட்கார வச்சுக்கிறாங்கன்னு நினச்சிட்டாங்கன்னா இதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன். ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியலை அரசியலாக புரிந்தவர்கள், அந்த அந்த கட்டமைப்புகளை அறிந்தவர்கள் இதையெல்லாம் புரிந்து செயல்படுவார்கள். சினிமா காட்சிகளோடு நிறைய பயணித்தவர்களுக்கு இவையெல்லாம் புதுசாக தெரியும். சிலவற்றை ஏற்றுக்கொள்ள மனம் ஒத்து வராது. நான் ஹீரோ, ஒரு சாமானியன், ஒரு படத்தில் சொல்லுவான் நான் சாமானியன்தான். நீங்கள் டைரக்டர் சொல்லுவார், நீ ஒரு சாமானியங்க, நீங்கள் பிரச்சனை அந்த நேரத்தில் உங்களை கைது செய்யறதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் கூப்பிட்டு வருவார். உடனே சொல்லுவாப்புல பிரகாஷ் ராஜ், அது அண்ணன் எப்பேற்பட்ட பிரகாஷ் ராஜ் தான் ஹீரோ. பக்கத்தில் இருக்கிற சொல்லுவார் பாஸ்கர், அண்ணனை கமிஷனர் தான் கைது செய்யணும். அவன் ஒரு சாதாரண ஆளுங்க அப்படின்னா, நடிக்கிறது சூப்பர் ஸ்டார் மாதிரி, அதாவது அந்த அவரை சொல்லுவார், அந்த மாதிரி ஒருத்தரை கமிஷனர் தான் கைது செய்யணும்னுவார். ஒரிஜினலாக அதான் நடக்கணுமா? அப்படி எதிர்பார்க்கலாமா? உண்மையாகவே அதே நினப்பில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யறதுக்கு கமிஷனரை சிட்டி கமிஷனர் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் அவருக்கு இதான் வேலையான்னு கேட்டார், எங்கள் தலைவர் கேட்டார், ஏங்க சிட்டி கமிஷனர் ஏங்க அங்கே வந்தார் பாவம், இதுக்கு போய் அவரோட ஒர்க்லோடு என்ன, அவரோட பொசிஷன் என்ன, இஸ் ஈக்குவல் டு டிஜிபி, இது அவசியமே இல்லையேன்னு கேட்டார். நடந்தது. ஆமாம், அன்னைக்கு கான்வர்சேஷன் சொல்கிறாரு, கமிஷனர் வந்தாரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்றாரு. ஆமான்றார். நீ கரெக்டாக சொல்லுன்றாரு. ஆமாங்கன்னு அப்படின்னு அவர் பேரையே சொல்கிறாங்க, அமல்ராஜ் சாரே வந்திருந்தார் அங்கே அப்படின்றார். அவர் ஏன் வந்தார், அவரெல்லாம் ஒரு டிஜிபி ரேங்க்குங்க அப்படின்றார். ஐயோ அவரெல்லாம் இதுக்கெல்லாம் வரக்கூடாது, வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுறார். ஆனாலும் ஏதோ அவங்க வந்தாங்க, அதை நம்ம தப்பாக சொல்ல வரல, நம்ம கருதியது அப்படி. ஆனால் இவர் எப்படின்னு நினைக்கிறார்னா, இந்த யதார்த்தத்திற்கும் சினிமாவிற்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதை மனதளவில் ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாத தன்மையால் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். சரி, நான் இன்னும் பட்டவர்த்தமாக கேட்குறேன், எல்லாரும் உட்கார வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பேசுவாருங்கன்னு சொல்லிடுறாங்க. யாருலேருந்து? எதிர்கட்சி தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அந்த திரு எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் டிஆர் பாலு, அண்ணன் அக்கா கனிமொழி அக்கா, எல்லாரும் சேர்ந்து இல்லைங்க நாங்கள் முதலமைச்சர் தலைமையில் வந்திருக்கோங்கன்னா, என் தலைவன் காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி பிச்சு 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 உதறுவார்ல. யார்? முதலமைச்சர் விஜய் அவரை பற்றி தான் கேட்குறேன். அப்படியே 1924 அதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய விடுதலை காலத்திற்கு முன்பாக போடப்பட்ட ஒப்பந்தம் அது. மைசூர் சமஸ்தானத்துக்கும் இதுக்கும் போடப்பட்டதுங்க. அப்போலேருந்தே வந்துருந்துங்க. 24 வந்ததுங்க. அப்புறம் 74 இது 74 தான் ரெனியூவலுங்க. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சனைகள் வந்ததுங்க. அப்போ அந்த பிரச்சனைகளுக்காக இப்படி ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அது நீதிமன்றம் போச்சுங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப நாளாக போச்சுங்க. அப்புறம் நடுவர் நீதிமன்றம் அமைப்பதற்கு நீதிமன்றத்துக்கும் உத்தரவு வந்தது. அதுக்கேற்ற மாதிரி திரு விபி சிங் கொடுத்தாருங்க. அந்த நடுவர் நீதிமன்றம்லாம் என்ன தெரியுமாங்க, அதில் எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னாங்க தெரியுமாங்க? அதெல்லாம் இப்போ கொடுக்கவே இல்லைங்க. இவ்வளோ விவரமெல்லாம் சொல்லிவிடுவாருங்களா சார்? அது ஏதோ தண்ணி தரவே இல்லையா, தண்ணி கொடுத்துட சொல்லுங்கள். தண்ணியோடு போனால் தாங்க நாங்கள் ஊருக்கு போக முடியும். தண்ணி கொடுக்கலன்னா எங்கள் ஊரில் பிரச்சனைங்க தானே சொல்லியிருப்பாரு. இல்லை, ஒரு முதலமைச்சரை குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? இல்லை, நான் சொன்னது எளிமையாக சொல்லிவிடுவாருன்னு. சிம்பிளாக ரொம்பலாம் பேசினா பிடிக்காது பிரதமருக்கு. எங்களுக்கு தண்ணியோடு வந்தால் ஊருக்கு வர சொல்லிக்கிறாங்க, இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா வேணான்றாங்க. நாங்கள் இவ்வளோ இக்கட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு தண்ணி கொடுங்க, நாங்கள் தண்ணியோடு போகிறோம். இது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தப்புன்னா இருக்குது. அதனால் அவர் கொஞ்சம் எளிமையானவர், அதிகமாக பேச மாட்டார். இவங்களாம் இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை, 900 கோடி அவருக்கு கொடுக்காம திமுக கொடுத்துச்சின்னு வருத்தமா அவருக்கு? அப்படின்னு தான் அவர் ஃபேமிலியில் போய் கேட்டுக்கிட்டோம். அவங்க கொடுத்து அவங்க மாமனார்கிட்ட கேட்க வேண்டியதை போயிட்டு ஒரு விவாதத்துக்குரிய விஷயமே இல்லையே அது. 900 கோடி கொடுக்கும்போது அவர் திமுகவில் தான் இருந்தார், அது அவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இப்போ எதுக்கு அதை கேட்குறாரு? அப்போ எதுக்கு வாங்கி கொடுத்தாராம்? உங்களை அம்பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ? நான் என்ன கேட்குறேன், அம்பலப்படுத்துறதுக்கு இது என்ன இருக்குது? ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனில் அக்கௌண்ட் சப்மிஷனில் இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சப்மிஷன் ஆகிடுச்சு. ஏதோ தப்பு செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்களா? அந்த தப்புக்கு திமுக ஒத்துக்கலைன்றதுனால தான் நீங்கள் வெளியில் போனீங்களா? அதுக்காக தான் இன்னொரு கட்சியில் போய் துணை பூச்செல்லாம் வாங்கினீங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு கட்சியில் போய் அதில் ஒரு பொறுப்பு வாங்கி நீங்கள் மினிஸ்டர் ஆகிட்டீங்களா? அப்போ மிக விரைவில் ஏதோ தவறுகள்லாம் நடக்க காத்திருக்குதுன்னு சொல்லலாமா? ஒருவேளை அவர் கடன் வாங்காமல் செய்ய போகிறேன்னு சொன்னால்
திமுக அரசு கொண்டு வந்த அத்தனை திட்டத்தையும் கேன்சல்னு சொல்லிட்டு போங்க. முன்னாடி இந்த அதிமுக ஆட்சி திட்டமும் கேன்சல் சொல்லுங்க. கடனில் உங்கள் மேலே ரத்து செய்யப்பட்டது, இனிமேல் 7 லட்சம் கடன் இல்லைங்க சொல்லிட்டேன் நான். டிக்ளரேஷன் கொடுப்பியா? இந்த சினிமா பார்த்து வீணா போகிற பழக்கத்தில் இந்த நாட்டில் மக்களை ஏமாத்தினுக்கிறாங்க பாரு. ஐயோ ஐயோ. இதில் ஜெயலலிதா பற்றி பெரிய விமர்சிக்கல, ஓகே. கலைஞரை பற்றி என்ன பண்ணுறாங்க தெரியாது. அம்மாவோட ஆட்சி தான் இதுன்னு சட்டப்பேரவையில் ஓகே. அப்போ அம்மாவோட ஆட்சினா அம்மாவோடைய அந்த ஊழலெல்லாம் இப்போ தொடருதுன்னு ஒத்துக்கிறாங்க அவங்களே. செல்ஃப் டிக்ளரேஷன். அம்மாவோட ஆட்சியில் ஊழல் நடந்ததுன்னு அவர் தான் சொல்லிக்கிறாரு. அந்த ஆட்சியில் இருந்தது நாங்கள் சொல்கிறதெல்லாம் அப்புறம் நீதிமன்றமே தண்டிச்சதெல்லாம் விட்டுருங்க. அவங்களே சொல்லிட்டாங்க 60 ஆண்டு காலத்தில் அதெல்லாம் வருதா இல்லையா? அப்போ அந்த ஊழல் ஆட்சி இப்போ தொடருதுன்னு இவரே சொல்கிறாரா? என்ன கதை? எனக்கு ஒன்றும் புரியல. செல்ஃப்